திரு ராமசாமி, ஏப்ரல் 22, 2025 ஒரு தேதியை சொன்னார். எனக்கு நினைவில்லை, அப்போ கூட்டணி அமைஞ்சதுனாரு. ஏப்ரல் 23, 2026 தேர்தல் இருக்குது. எப்படி முன்னாடியே கணிச்சு வச்சுட்டாங்களா, எப்படி அது ஒரு ஆண்டு அப்படின்னு? சரி, இவ்வளவு முன்னாடியே நடந்தாலும் இன்னும் அந்த எண்ணிக்கைகளில் சிக்கல் இருக்குது. அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். அனைவருக்கும் உகாதி தின வாழ்த்துக்கள். என்ன ஸ்ட்ரேஞ்சான பொசிஷன்னா, திமுகவோட கூட்டணி 2019 ஒன்னா இருக்கு அப்படின்றாங்க. அவங்களே இன்னும் அவங்களோட நம்பர்ஸை வந்து செட்டில் பண்ணல. இல்ல, தேமுதிக உள்ள வந்திருக்காங்க, எல்லாரும் வந்துருக்கட்டும். அப்போ முன்னாடி இருக்கவங்களுக்கே அவங்களால செட்டில் பண்ண முடியல. விசிகே அவங்களோட முன்னாடியில இருந்தே இருக்காங்க, கம்யூனிஸ்ட் பார்ட்டி அவங்களோட இருக்காங்க, சிபிஐஎம் அவங்களோட இருக்காங்க, இத்தனை காலமா இருக்காங்க. அவங்க வந்து 7 வருஷமா ஒன்னா செயல் பண்ணும் போதே அவங்களால அவங்க சீட்ஸை வந்து கன்சாலிடேட் பண்ண முடியல, நம்பர்ஸையும் சொல்ல முடியல, அவங்களால என்ன கான்ஸ்டிட்யூன்சின்னு சொல்ல முடியல. 7 வருஷத்துல சென்னையில வச்சு முடிவு பண்றாங்க. அது இருந்துகிட்டோம் அவங்க சென்னையில இருந்து. அதனால என்ன, இப்ப பாஜக வந்து தலைமை யாரு சார்? தலைமை யாருன்னா, கூட்டணிக்கு தலைமை யாரு? முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடியார். பாஜகவை பொறுத்த வரைக்கும், திமுகவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வச்சு பேசணும் இதெல்லாம் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்ப பாஜகவுக்கு வந்து பல மாநிலங்கள தேர்தலை இது பண்ணணும். சோ பாஜக வந்து அவங்களோட பார்லிமெண்டரி போர்டும் அங்க இருக்க கமிட்டியும் அமித்ஷா அவர்களும் எல்லா இடத்துக்கும் போகணும் அப்படின்னா, பார்லிமெண்டரி கமிட்டி வரணும்னே சொல்ல, முடிவை எங்க எடுக்கணுங்கிறத பத்தி தானே பேசுறோம். அப்படியே முடிவை யார் எடுக்க வேண்டும் அப்படின்றது எடப்பாடியார் எடுக்க வேண்டும். எடப்பாடியார் அங்க இருக்காங்க, அவங்க சேர்ந்து எடுக்கிறாங்க. அவங்க இணக்கமா இருக்கிறனால அவங்க டிராவல் பண்றாங்க. சார், அவங்களுக்கு பிரச்சனையா இருந்தா நான் டெல்லிக்கு வர மாட்டேன், நீங்க இங்க வராதீங்க அப்படின்னு அவங்க புதுச்சேரியில வந்து யார் எங்க வந்து மீட்டிங் நடத்தணும், காங்கிரஸும் டிஎம்கே அதை டிசைட் பண்றதுக்கே அவங்களுக்கு நாள் ஆச்சு. சோ இங்க அந்த மாதிரி இல்லை, அவங்க இணக்கமா இருக்காங்க, அதனால யார் எங்க வேணா போலாம். இணக்கத்தின் ஒரு அறிகுறி தான் இதுவே. சோ அதனால பிரச்சனை கிடையாது அப்படின்ற ஒரு பொசிஷன். புதுச்சேரியில என்ஆர் காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருக்கு உங்க கூட்டணியில. என்ன நடக்குது அதுன்னு தெரியும் உங்களுக்கு? தமிழ்நாட்டை விட புதுச்சேரியை ரொம்ப உன்னிப்பா பாக்குறவரு. என்ன நடந்தது, என்ன சொல்றாரு அவரு ரங்கசாமி? ஸோ இப்போ வந்து இந்த பிரச்சனையே அவங்களுக்கு கிடையாது, அதனால அவங்களால தெளிவாக பேச முடியுது. அவங்க வந்து இப்போ என்ன சீட்ஸ், என்ன ஃபோக்கஸ், அப்படி இல்லாமல் தமிழ்நாட்டில் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையும் இருக்கு, விளாத்திக்குளம் நடந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் பேசணும், இதை பத்தி நீங்க வந்து எந்த ஆக்ஷனும் எடுக்கணும். இப்போ வந்து நோட்டிபிகேஷனும் இருக்கு, அப்போ அதை வந்து என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்கு. இதெல்லாம் நீங்க சொல்றது வந்து தொகுதி பங்கீடு மட்டும் இல்ல, வேறு சில பிரச்சனைகளையும் ஸ்ட்ராட்டஜி வியூகங்கள்லாம் வகுக்கிறதுக்கு அமித்ஷா அவர்களை சந்திக்கிறாரு. சட்டம் ஒழுங்குன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்கிறதுல நாங்க ஏற்கனவே நான் கொடுத்த லிஸ்ட் எல்லாம் என்ன ஆச்சுன்னு திரு எடப்பாடி கேட்பாரு அப்படிங்கிறீங்களா? டெஃபினட்டா அது சொல்லுங்க, அது சொன்னாதானே புரிஞ்சுக்க முடியும். எடப்பாடியாரோட பிரஸ் கான்ஃபரன்ஸ் இதுக்கு அப்புறமா பாருங்க, அதுவும் சேர்ந்து தான் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து இருக்குன்றீங்க. இங்க தமிழ்நாடோட லா அண்ட் ஆர்டர் இந்த பிரச்சனை என்ன இருக்கு, தமிழ்நாட்டில் என்ன சூழ்நிலைகள் இருக்கிறது, அதெல்லாம் சரிப்படுத்த வேண்டியதற்கான தேவை என்ன அப்படின்றதையும் சேர்ந்து தான் அவங்க பேசுவாங்க அப்படின்றது தான் நிரசனமான பொசிஷன். இந்த இதெல்லாம் திரு விஜய் வருவாரு அப்படிங்கிறதுனால இவ்வளவு நாள் தாமதப்பட்டுச்சா பேசுறதுல? இல்ல, தாமதப்பட்டது அப்படின்னு இல்லை, அவங்க அதற்கான பேச்சுவார்த்தைகள் தனித்தனியாக அது நடந்து கொண்டிருந்தது. தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னதே, நாங்க ஸ்பெசிபிக் கான்ஸ்டிட்யூன்சிஸ் என்னன்னு நாங்க டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. இந்த தொகுதி பங்கீடு இவ்வளவு காலதாமதம் வச்சுக்க வேண்டாம், நீங்க இன்னும் நோட்டிபிகேஷன் டைம் இருக்குன்னாரு. ஆனா அவரே சொன்னாரு, நோட்டிஃபை பண்ண உடனே நாங்க குழு அமைச்சிருவோம், பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திடுவோம், தேர்தல் அறிவிக்கப்பட்டுச்சுன்னாரு. அதுக்கப்புறமும் இவ்வளவு நாள் ஆச்சு. அப்ப விஜய் வருவாருன்னு பேச்சுவார்த்தைகள் நடந்து, விஜய் வருவாரா இல்லையா அப்படின்றது தேவையே கிடையாது. ஏன்னா தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களோ இல்ல எடப்பாடி அவர்களோ அவர்கள் இருவரும் பேசவில்லை. பேச வேண்டியது யாரு? சோ பேச வேண்டிய தலைவர்கள் டெஃபினட்டா பேசல. சரி, சோ அதனால அவர்கள் கூட்டணிக்கு அழைப்பதற்கு, கூட்டணி வருவதற்கான எந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படலையா? அதான் நான் சொல்றேன்ல, இப்போ பேச்சுவார்த்தை என்னன்னா, நான் இந்த ஆர்கனைசேஷன் வந்து சேரணும்னா இந்த ஆர்கனைசேஷனோட எடிட்டர், இந்த ஆர்கனைசேஷனோட ஹெச்ஆர் அவங்களோட பேசணும். நான் இந்த ஆர்கனைசேஷன்ல கீழே வாட்ச்மேன் இருக்காரு, நான் அவரோட பேசிட்டு இருந்தேன்னா வாட்ச்மேனோட பேசிட்டு இருந்தா நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. யாரு அதுக்கான ரெஸ்பான்சிபிள்? இப்ப கமிட்டி அவங்க அமைச்சிருக்காங்க, கமிட்டியில இருக்கவங்க பேசினாங்களா இல்ல தலைவர்கள் பேசினாங்களா? தலைவர்கள் பேசல, கமிட்டியில இருக்கவங்க பேசல. அதனால அதற்கான கேட்டு வந்துறேன். அரவிந்த், இந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கல, அது இல்லாத வதந்திகள் அல்லது அப்ராப்ரியேட் லீடர்ஷிப் இல்லாம ஏதோ நடந்திருக்கலாம் அப்படிங்கறத எப்படி பார்க்கலாம்? இல்லைங்க, அது வெளிப்படையாக இவங்க வந்து ஆன் ரெக்கார்டா இல்ல அபிஷியலாவும் நாங்க இந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்பது அதிமுக பாஜக தலைவர்கள் இன்று கூறினாலும், பல தருணங்கள்ல தாவேகா கூட்டணிக்கு வந்தால் நல்லா இருக்கும் என்பது பல தருணங்களில் பாஜக தலைவர்களும் சரி அதிமுக தலைவரும் சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி தொடங்கி பல்வேறு தலைவர்கள், இன்ஃபேக்ட் கரூர் இன்சிடென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பொதுக்கூட்டத்துல தாவேகா கொடியுடன் ஒரு நிர்வாகி இருந்தோனையும் பிள்ளையார் சொல்லி போட ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொன்னது எடப்பாடி பழனிசாமி. அதனை தாண்டி பல்வேறு தலைவர்கள் அதை சொல்லியிருக்காங்க. பாஜகல தமிழிசை சவுந்தரராஜன் முதல் பல்வேறு தலைவர்கள் சொல்லியிருக்காங்க, திமுக தோற்கடிக்க வேண்டும் என்றால் தாவேகா எங்களுடன் இணைய வேண்டும் என ஓப்பன் ஒரு இன்விடேஷனே வந்து பாஜக தரப்பிலும் கொடுத்திருக்கிறாங்க. எனவே
பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை இரண்டு தரப்புக்கும் ஒரு மிடில் கிரவுண்ட், ஒரு 2 பேரும் கன்வின்ஸ் ஆகக்கூடிய எங்க அது சரியா வரல, எங்க எப்போ அது வந்து சரியா வராதுன்னு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு? அப்ப நம்பர்ஸ் கடைசியா இந்த பேச்சுவார்த்தை முழுமையாக முடிவு பெற்றது மார்ச் 14 இரவு. மார்ச் 14 இரவு 15ஆம் தேதி விஜய் சிபிஐக்கு ஆஜராகுவதற்கு முன்பாக அன்று மாலை ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி நடைபெற்றது. ஆனால் நம்பர்ஸ்ல தான் ஒரு பெரிய டிஃபரன்ஸா இருந்துச்சு. விஜய் கேட்ட தொகுதிகளும் அதே போல அதிமுக பாஜக கொடுக்க தயாரா இருந்த தொகுதிகள், இந்த இரண்டுக்குமான ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருந்ததின் காரணமாகத்தான் அது மெட்டீரியலைஸ் ஆகலைங்கிறது தான் நமக்கு கிடைத்த தகவல். திரு வில்சன் ஏதோ குறுக்கிட பர்டிகுலரா கேட்கிறேன், யார் பேசினார்கள்? இப்போ நம்ம திமுக காங்கிரஸ் சொல்லும் பொழுது நம்ம சொன்னோம் பிரவீன் சக்கரவர்த்தி பேசினாரு அப்படின்னு சொன்னோம். என்ன பேசினாருன்னு தெரியாது, நம்ம வேற கூட பேசியிருக்கலாம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒரு நம்பகத்தன்மையான ஒரு லீடை கொடுத்தோம்ல, அது போல இதுல யார் பேசினார்கள்? அழைப்பு விடுக்கலாம், எல்லாரும் அழைப்பு விடு. திமுக எதிராக இருக்கிற அத்தனை பேரும் ஓரணியில தெரிந்துங்க, வாங்க வந்தா நல்லா இருக்கும், வரவேற்கிறோம் அப்படின்னு அழைப்பு விடுக்கலாம். பேச்சுவார்த்தை நடத்தியது யார்? அதுதான் தெரியல. அதுதான் அஃபீஷியலா யார் பேசினாங்க. ரைட், அது கேட்கலாம். இப்போ அஃபீஷியலா பேசுறதுங்கிறது வந்து இதுல பல விஷயங்கள் அஃபீஷியலாவே நடக்கும். ஆர்கே அதுவும் கேட்கலாம். கெய்னர் லூசரே வந்து அது ஒரு அதுக்கான ஒரு அழைப்பு தானே. அதெல்லாம் நம்ம சொல்ல முடியுமா? நான் சொன்ன அழைப்பு வேற, பேச்சுவார்த்தை வேற. நம்ம ஆர்கேட்ட கேட்போம். ரைட், இதுல எங்க பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து 2 தரப்பும் வந்து கசிய விட்டுக்கொண்டுதான் இருந்தாங்க. அதனால நான் வந்து இப்போ ஓபனா வந்து சொல்ல முடியல யார் பேசினாங்க என்பது வந்து நமக்கு தெரியாது. ஒண்ணு நடக்கவே இல்லை சார், நீங்களா எல்லாரும் சொல்லிட்டீங்கிறதா இப்ப அவங்க சொல்றாங்க. அப்புறம் ஏன் ஆதவர்ஜுன் சொல்றாரு 90 சீட்டு கொடுத்தாங்க, 2.5 வருஷம் இது பண்ணாங்க, இது எதுக்கு பேசணும்? ஆதவர்ஜுனா யாரு? அவன் சாதாரண தொண்டனா? தாவேகா அவனுடைய சாதாரண தொண்டனா? கிடையாது இல்ல. அப்புறம் தெளிவா சொன்னாரு, நாங்களும் எந்த கட்சிகிட்டையும் நாங்க பேசல, எந்த கட்சியும் தலைவர்கிட்டயும். அப்ப அவங்களுக்குள்ளதான் முடிவு எடுத்துக்கிறோம். யார் சார்? அவர் வெளிப்படையா சொன்னார்ல சார், அவர் சொல்றாரு 90 இடங்கள் கொடுக்க முன் வந்தாங்க, 2.5 ஆண்டு காலம் ஆஃபர் கொடுத்தாங்கன்னு சொல்றாரு. சரி, இது இல்ல அவங்க என்ன கூப்பிட்டாங்க, இவங்க என்ன ஒண்ணு லெஜிட்டிமேட்டா சொன்னாங்க. இது ஒரு பக்கம் வந்து இவர் வந்து இப்பதான் சொல்றாரு, ஒரு 2 நாள் முன்னாடி சொல்றாரு. இதுக்கு முன்னால நமக்கு வந்து தகவல் என்ன? 80 சீட்டு கேட்டாங்க, 55 சீட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது நமக்கு எப்படி செய்தி வருது? நமக்கும் தலைவர்கள் சொல்ற செய்திகள் தான் வருது. யார் பேசிக் கொண்டிருந்தார்கள் இருக்கிறத நமக்கு தெரியும். பட் the problem is that அவர்கள் நம்ம கிட்ட இந்த தகவலை கொண்டு சேர்க்கவில்லை. அதனால அவர்களுடைய பேரை இழுத்து விட்டுட்டு சும்மா தேவையெல்லாம் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். இது போற போக்குல டெஃபினட்டா வரலாம். எவ்வளவு பலவீனமா இருந்தா 80 எங்க கிட்ட சொன்னாங்க, நாங்க 100 சொன்னாங்க, 150 சொன்னாங்க. இதெல்லாம் யார் பலவீனமா இருக்கிறாங்களோ அவங்க தான் இந்த மாதிரி சொல்லுவாங்க. பெரிய கட்சி வருதுன்னு சொல்றவங்க பலமா இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? பிரம்மாண்ட கட்சி எந்த கட்சின்னு தெரியாது. நீங்க எந்த கட்சி யார் இருக்கா அப்ப சொல்லுங்க. அன்னைக்கு வரலையா? அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வரல, அன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வரல. இவங்க எல்லாம் பிரம்மாண்ட கட்சி. சார், அதிமுக விட பிரம்மாண்ட கட்சி அதெல்லாம். நீங்க பாமகவையும் அமமுகவையும் அதிமுக விட பிரம்மாண்ட கட்சின்னு நினைக்கிறீங்களா? திமுக மாதிரி மற்ற கட்சிகளை சிறிய கட்சிகள், அடிமை கட்சிகள் நினைக்க மாட்டாங்க. சரி, யாரா இருந்தாலும் அது பிரம்மாண்ட கட்சி தான். இது இந்த வாதத்தை எப்படி இருக்கு? நாளைக்கு 20 சீட் அவரு ஐயநாதன் ஒரு பதில் சொல்றாரு, நான் சொல்ல முடியாது. இல்ல இப்ப அந்த ஒப்பீடுல பதில் சொல்ல முடியலையா? அறிவாலயத்துக்கு போயிடு. சரி, மேட்டர் முடிச்சு போச்சு. அவர் அடிமையா நடத்துறாங்களா அவங்க? இவர் சொல்றாரு, இவரு அப்பா இருங்க, சட்டமன்ற தேர்தல் சொல்ல வேண்டிய டெல்லிக்கு தான் தேர்தல் இரு நண்பா. இங்க எடப்பாடி அடிக்க முடியாது, டெல்லிக்கு போயில்லையா? அதாவது ஆதவர்ஜுனா சொன்னதுல ஒரே ஒரு விஷயம் தான் வந்துட்டு தப்பு. அது என்னன்னா, எங்களுக்கு ஆஃபர் பண்ணாங்க அப்படின்னாங்கல்ல, அது கிடையாது. 2 பேருனுடைய ஏஜென்ட்டும் போவாங்க, ஒரு இடத்துல சந்திப்பாங்க, ஹோட்டலில் சந்திச்சு பேசுவாங்க. அப்போ அவங்க கேட்டது என்னன்னா, பாதிக்கு பாதின்னு கேட்டாங்க, செட் ஆகல. அதோட சேர்ந்து சீஃப் மினிஸ்டர்ஷிப்பு 6 மாதம், அது 2.5 வருஷம் அப்படிலாம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் 90க்கு வந்துச்சு. அப்புறம் இவங்க 60 வரைக்கும் இறங்கி வந்தாங்க. அதெல்லாம் ஆஃபர் இல்ல, டிமாண்டுங்கிறீங்களா? அதான் சொல்ல வரேன். அது மட்டும், மற்றதெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் கடைசியில் 30 எதுவுமே நடக்கலன்றாரு வில்சன். அது அப்படிதான் சார். லெஜிட்டிமேட்டா என்ன நடந்துச்சு? இல்ல, ஒரே நிமிஷம் இன்னொரு ஒப்பீனியன், ஒரு ஒப்பீனியன் சீட் வரைக்கும் கூட யூகத்துல, ஒரே நிமிஷம் சீட் வரைக்கும் கூட வந்து